அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தபோது அது ஒரு அழகான காலம். அவர் செய்த அற்புதங்கள். அப்துல் கலாம் ஒரு பெண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினார். ஆம், அந்த பெண்ணின் பெயர் சரஸ்வதி. எப்போ நடந்தது இது? எதற்காக அந்த கல்யாணத்தை நிறுத்தினார் அப்துல் கலாம்? தொடர்ந்து படியுங்கள். அது அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்த காலம். அப்போதுதான் திருச்சியில் இருந்த உயர் அதிகாரி கலியமூர்த்தி IPSக்கு போன் வந்தது அப்துல் கலாமிடமிருந்து. சொல்லுங்க சார் என்று பணிவுடன் சொன்னார் கலியமூர்த்தி. கலாம் சொன்னார், அடுத்த நாள் நடக்க இருக்கும் ஒரு பெண்ணின் கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என. காரணம், அந்த பெண்ணின் வயது 16, +2 படித்துக் கொண்டிருக்கிறார். மாப்பிள்ளைக்கு 47, இரண்டாவது கல்யாணம். சொந்த மாமன். கலாம் தொடர்ந்தார், கட்டாய கல்யாணம். அந்த பெண்ணுக்கு அதில் இஷ்டம் இல்லை. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. அப்புறம் அந்த பெண் மேலே படிக்கணும் ஆசைப்படுது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் என்றார் கலியபெருமாள். பெண்ணுக்கு எந்த ஊர் சார்? ஊர் பெயர் சொன்னார் கலாம். துறையூர் பக்கத்தில் ஒரு கிராமம் அது. அடுத்த நிமிடமே கலியமூர்த்தி தனது காரில் துறையூரை நோக்கி விரைந்தார். ஏற்கனவே முசிறி காவல்துறை உயர் அதிகாரிக்கு போன் செய்து ஸ்பாட்டுக்கு வர சொல்லி விட்டார். கலாம் சொன்னபடியே அந்த கல்யாணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அழுது வீங்கிய முகத்தோடு இருந்த +2 சரஸ்வதி நன்றி சொன்னாள். சரியான நேரத்தில் வந்து கல்யாணத்தை நிறுத்தியதற்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்லதுமா, தொடர்ந்து என்ன படிக்கணும் ஆசைப்படுகிறேன்னு சொல்லு, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றோம் சொன்னால் கவனமாக குறித்து கொண்டார் கலியமூர்த்தி. ஓகே, நாங்கள் புறப்படுகிறோம். அதற்கு முன்னால் ஒரு சந்தேகம். என்ன சார்? உனக்காக இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து நம் ஜனாதிபதியை என்கிட்ட பேசினாரே, அவருக்கு யாருமா இந்த தகவலை சொன்னது? நான் தான் சார். ஷாக் ஆகி போனார் கலியமூர்த்தி. எப்படிம்மா? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கம். அதற்கு அப்துல் கலாம் வந்திருந்தார். அப்போது அவர் ஜனாதிபதி ஆகவில்லை. அதற்கு இந்த பெண் சரஸ்வதி போயிருந்தால். பேசி முடித்துவிட்டு கலாம் சொன்னார், உங்கள் யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினால் கேட்கலாம். ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். கேள்வி கேட்க 4 பேரில் ஒருவர் இந்த பெண். கூட்டம் முடிந்து புறப்படும் போது கேள்வி கேட்ட 4வரையும் தனியாக அழைத்து பாராட்டினார் கலாம். இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு. அவசியம் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ளலாம். அந்த கார்டில் அப்துல் கலாமின் மெயின் ID, போன் நம்பர் இருந்தன. எப்படியோ அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருந்தாள் இந்த பெண். அதுதான் இந்த ஆபத்து காலத்தில் அவளுக்கு உதவி இருக்கிறது. இதை கேட்ட கலியமூர்த்தி ஆச்சரியப்பட்டு போகிறார். அந்த பெண்ணின் மேற்படிப்புக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். அத்துடன் அந்த விஷயத்தை மறந்துவிட்டார். காலம் தான் எவ்வளவு விரைவாக ஓடுகிறது. சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு போயிருந்தாராம் கலியமூர்த்தி. அவர் மேடையில் ஏறி பேசி முடித்த பின் ஒரு இளம்பெண் அவசரமாக மேடைக்கு ஓடி வந்து மைக்கை பிடித்தாலாம். யார் இந்த பெண்? எங்கே பார்த்தது போல இருக்கிறதே. மேடையில் நின்ற அந்த பெண் மூச்சு வாங்க சொன்னாலாம், நல்ல வேளை எனக்கு இங்கே பேச வாய்ப்பு கிடைத்தது. இல்லாவிட்டால் இத்தனை பேர் மத்தியில் நன்றி சொல்லும் ஒரு நல்ல வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். யாருக்கு நன்றி சொல்ல போகிறாள் இந்த பெண்? எதுவும் புரியாமல் அமர்ந்திருக்கிறார் கலியமூர்த்தி IPS. கலியமூர்த்தி சார், நான் இங்கே அமெரிக்காவில் சாப்ட்வேர் கம்பெனியில் வேலையில் இருக்கிறேன். 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். என் கணவருக்கு 4 லட்சம். சந்தோஷமாக இருக்கிறோம். நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? தெரியவில்லை என்று சொல்கிறார் கலியமூர்த்தி. அந்த பெண் கண்களில் நீரோடு தழுது குரலில் சொல்கிறாள், ஒரு காலத்தில் பாலிய விவகாரத்தில் உங்களால் காப்பாற்றப்பட்டவள், படிக்க வைக்கப்பட்டவள் நான் தான், துறையூர் சரஸ்வதி. இதை சற்று எதிர்பாராத கலியமூர்த்தி சந்தோஷத்தில் கண் கலங்கி போகிறார். உங்களுக்கு நன்றி. உங்கள் தூண்டுகோள்களால் இருந்து என் வாழ்வில் ஒளியேற்றிய அப்துல் கலாம் ஐயாவுக்கும் நன்றி. சொல்ல வந்ததை சொல்லி முடித்து விட்டு நிறைவோடு மேடையை விட்டு இறங்கி போகிறாள் அந்த பெண். ஆச்சரியம்தான். அப்படியும் ஒரு காலம் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் உள்ள ஒரு சாமானிய பெண் ஜனாதிபதியோடு சகஜமாக பேச முடிகிறது. தான் நினைத்ததை சாதிக்க முடிகிறது. ஆம், அது ஒரு அழகிய காலம்.